அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, அரிச்சனா கதையில பாகம் 2 அரிச்சனனுக்கு எவ்வாறு திருமணம் நடைபெறுது அப்படின்னு பார்க்க போறோம். அரிச்சனனுக்கு என்ன பண்றாங்கன்னா, முனிவர்கள்லாம் ஒரு அழகான ஒரு பெண்ணை பார்த்து வந்து சொல்றாங்க. அந்த பெண் யாருன்னா, கண்ணோசி நாட்டை ஆளக்கூடிய சந்திரயன் என்று சொல்லக்கூடிய மகள் தான் சந்திரமதி. அந்த பெண்ணை திருமணம் செய்வதற்கு அந்த மன்னன் என்ன பண்றான், சுயம்பரம் நடத்துறான். அந்த சுயம்பரத்தை அரிச்சனன் கலந்துக்கிறான், மற்ற அரசர்களும் கலந்துக்கிறாங்க. இப்படி நடக்கும்போது சந்திரமதி என்ன பண்றா, அரிச்சனனுக்கு மாலையிடுறா. மாலையிடும் போது அரிச்சனன் என்ன பார்க்கறான் அப்படின்னா, சந்திரமதியின் கழுத்துல மாங்கல்யத்தை பார்க்கறான். ஆனா அந்த மாங்கல்யம் வந்து மற்ற சுயம்பரத்தை கலந்து கொண்ட மற்ற அரசருக்கு யாருக்குமே கண்ணுக்கு தெரியல. அதுக்கான காரணத்தை இவன் கேட்கறான். அதுக்கான காரணத்தை அந்த அரசன் சொல்றான். அதாவது அவனுடைய சந்திரமதி அப்பா சொல்றாரு. என்ன சொல்றான்னா, என் மகள் இந்திரனின் திருவருளால் பிறந்தவள். இந்திரன் அப்போது ஒரு வரம் கொடுத்தான். என்ன வரம்னா, யாரு கண்ணுக்கு இந்த மாங்கல்யம் தெரிகிறதோ அவனுக்கே இந்த பெண்ணை நீ திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்று சொல்றான். அதன்படி அன்னைக்கு அர்ச்சனனுடைய கண்ணுக்கு சந்திரமதி கழுத்துல இருக்கிற மாங்கல்யம் தெரிந்தது. அதன் பிறகு இருவருக்கும் சிறப்பாக திருமணம்